நீங்க பேசுனதுல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க, என்னால நிறுத்த முடியாது, நான் பாரத பிரதமர் மோடிக்காக வந்திருக்கேன், ஒருத்தர் நடிகருக்காக பின்னாடி போயிருக்கிறது, ஜால்ரா போடுறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு அவரை பத்தி தெரியாது. ஆனா நாங்க யாரும் நாய்கள் கிடையாதுங்க, குறிப்பா குறைக்கிற நாய் கிடையாது. நாங்க 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள். இது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணா கண்டிப்பா மீடியா வெளிச்செல்லாம் வரும். பட் ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்ற மாதிரி நாங்க டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். இப்ப அவர் நண்பர் சொன்னாரு, ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாரு. அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப நடிகர் கிடையாது, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்ப நடிப்பை முழுவதுமாக விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார், மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க ஒரு நடிகரை பாக்குறதுக்காக வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள். இந்த புரிதலோட நண்பர் பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்க அரசியல சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க, அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய். அந்த குழு எப்படிப்பட்ட குழுவா இருக்கும், அந்த குழுல யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் என்னென்ன சாராம்சங்கள் இடம்பெறுவதற்கான? ஏற்கனவே தலைவர் காஞ்சிபுரத்துல மீட்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு விரிவான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு ஃபார்முலான ஒரு அறிவிப்பு கண்டிப்பா தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க. இத பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கு. தேர்தல் அறிக்கைன்றது எல்லா தேர்தல்களிலுமே முக்கிய அரசியல் கட்சிகளால் வெளியிடப்படக்கூடிய ஒரு விஷயம். இது காமனா நடந்தது. உங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து தரப்பட்ட மக்கள், இதை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு, அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ஏஜ் கேட்டகரி வைஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் டிவிகேல தான் அதிகமா இருக்காங்க. ஆனா ஒரு சில டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன், சப்போஸ் ஓட்டு போடுறேன்னா எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடலன்னா பாயசம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அதாவது இது எப்படி பாக்கணும்னா, அந்த அளவுக்கு தலைவரை பிடிச்சிருக்கு அவர் வீட்டுல நடக்க சொல்றது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாய்சன் வச்சிருந்தா நேரம் இருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா எல்லாருமே டிவிகே ஓட்டு போறதுக்கு தான் இருக்காங்க, அதனால யாருக்கு பாய்சன் வைக்க வேண்டிய தேவையே இல்லைங்கிறது தெரியுது. இப்ப பெண்மணியே ஒருத்தர் சொல்றாங்க, இல்ல இல்ல அது அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அப்படியே இல்ல அது உண்மையாக தலைவர் மீது இருக்கிற அன்புனால அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஜாலிக்கு போவாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க இல்ல ஒரு நிமிஷம் அதாவது இது எதை காட்டுதுன்னா, எந்த அளவுக்கு மக்கள் இந்த 2 கட்சிகள் 50 வருடமாக மாற்றி ஓட்டு போட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரம் மாறவே இல்லை அப்படிங்கிற விரக்தியில அதோட வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன். களத்துல யாரு இல்லன்னு மக்கள்கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தெரியும். இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இல்ல நீங்க கடந்த 4.5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு. இந்த மக்கள்ல திமுக தவிர எதிர்கட்சியா யார் செயல்பட்டா யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சி இப்ப யார் முதன்மை சக்தியா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். மக்களோட ஒரு நிமிஷம், மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு, எந்த கட்சிக்காவது காசு கொடுக்காம எந்தோட பஸ் வேனை வைக்காம இவ்வளவு கூட்டம் வராங்களா? நீங்க ஒரு அரசியல் கட்சியை காட்டுங்க, யாருக்கு இருக்கு அப்படின்னா, மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு, களத்துல யாரு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுது யார் இருக்கா யார் இல்ல, அது தெரியும், மக்களுக்கு தெளிவா புரியும்.
சார் எங்களுக்கு புரியல சார். இல்ல நீ மக்களை கேளுங்க. நான் next. நடத்திருக்கிறாங்க. இதுல முக்கியமான தலைவர்களோட தொகுதியில் வந்து பல வாக்காளர்கள் நீக்கப்படுறது. எஸ்ஏஆர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து நம் தமிழக மக்களுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு கோரிக்கையாக நாங்க வைக்கிறோம். நீங்க தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு நீங்க சரிபார்த்து, ஒருவேளை இல்லை என்றால் நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அனைத்து உதவிகளும் செய்வார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் ஆணிவேரை நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல். அதற்கு அடிப்படை இந்த வந்து வாக்காளர் பட்டியல் அனைவருக்கும் ஓட்டு உரிமை இருக்கணும். தவறான உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது, போலி வாக்காளர்கள் அதுல அடிஷன் பண்ணக்கூடாது. அதுதான் எங்க கட்சியோட நிலைப்பாடு.